இப்போ வந்து பச்சை மொச்சை கிடைக்கக்கூடிய ஒரு சீசன் தான். மொச்சை, சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்த்து ஒரு காரக்குழம்பு செஞ்சு, அதை சுட சுட சாதத்தோட ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்புக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ பொரியல். இந்த லஞ்ச் காம்போ பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்கும். அடிச்சுக்கவே முடியாது. இந்த பச்சை மொச்சை வச்சு காரக்குழம்பு செஞ்சுருக்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு மொச்சை உரிச்சு வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், புளி வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுதான் காரக்குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ உரிச்சு வச்சுருக்கிற 10 வெள்ளைப்பூடை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வீடே மணக்கும் இந்த வாசத்துக்கு. இது கூடவே உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெள்ளைப்பூடு, சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலேயே காரத்துக்கு ஏற்றபடி சாம்பார் பொடி சேர்த்துக்கிறோம். கூடவே 1 டீஸ்பூன் தனியா பொடி, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது மாதிரி 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் புளியில் இருக்கிற புளிப்பு எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வரும் நம்மளுக்கு. இதோட நம்ம உரிச்சு வச்சுருக்கிற இந்த பச்சை மொச்சையை இதோட சேர்த்துக்கலாம். இதை நம்ம குக்கர்லலாம் வேக வைக்க வேண்டாம். ஏன்னா பச்சை மொச்சை அப்படின்றதுனால உரிச்சு அப்படியே போட்டுடலாம், வெந்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு வேக விடுங்க. லிட்டு வந்து ஃபுல்லாக மூடாதீங்க. ஒரு கால்வாசி திறந்துருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் நல்லா கொதிச்சிருச்சு. புளி வாசனையும் போயிடுச்சு. மொச்சையும் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடைசியாக. அப்போ தான் நல்ல குழம்பு வாசனையாக இருக்கும். அட்டகாசமான மொச்சை, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடெல்லாம் சேர்த்த ஒரு காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.